பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த புதிய கட்சி மட்டும் எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான், அவர் உடல்நலம் சரியில்லாத போது தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் பலர், எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி முதல்வர் வரைக்கும் எல்லாமே அவரை நேரில் சந்திச்சும் தொலைபேசி மூலமாகவும் அவருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிறத விசாரிச்சாங்க. ஆனால் அந்த புதிய கட்சி மட்டும்னு சொல்லி முடிச்சிருக்காருன்னா அவர் யாரை சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்கும்போது தான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலனிங்கிற பெயர் சாதி அடையாளம் கொண்டது, அதனால எல்லா தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் அந்த காலனிங்கிற பெயரை நீக்கம் பண்றதா சொல்லியிருந்தாரு. சாய்பாபா காலனி, என்ஜிஓ காலனி, இதுல எப்படி அவர் காலனி நீக்கிட்டு அவர் எப்படி அதை பதிவு போடுவாருங்கிறத கேட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நிறைய அதிரடி மாற்றங்கள் மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த புதிய புதிய பரிணாமமா வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது தான் அந்த வழக்குல 2 பேரை விடுவிச்சிருக்காங்க, ஜாமீன் வழங்கி விடுவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது சதீஷ், சிவா, இந்த 2 பேரையும் விடுவிச்சதுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. என்ன மேல்முறையீடு பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2 பேர் வெளியே வந்தது எனக்கு பாதுகாப்பின்மையா நான் உணர்றேன், அவங்களுடைய அந்த ஜாமீன் ரத்து பண்ணணும். ஏடிஎம்கே டிஎம்கே எங்க போனாலும் தரமா வச்சு செய்யறாங்க. ஆனாலும் இந்த திமுக அதிமுக விட்டு கொடுக்காம அதிமுகவை இவ்வளவு இவங்க தான் வலுவான கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது விஜய் கட்சி அரசியலுக்கு வந்ததுதான். ஒருவேளை விஜயும் இபிஎஸும் இணைஞ்சா தமிழகத்துல ஆட்சியை அவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கு. கலர்கனடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த புதிய கட்சி மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான், அவர் உடல்நலம் சரியில்லாத போது தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் பலர், எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி முதல்வர் வரைக்கும் எல்லாமே அவரை நேரில் சந்திச்சும் தொலைபேசி மூலமாகவும் அவருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிறத விசாரிச்சாங்க. ஆனால் அந்த புதிய கட்சி மட்டும்னு சொல்லி முடிச்சிருக்காருன்னா அவர் யாரை சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்கும்போது தான், புதுசாக கட்சி தொடங்குறது யாரு? தமிழக வெற்றி கழகம் தான். அந்த தலைவர் யாரு? இப்போ விஜய் தான். இப்போ விஜய் வரலங்கிறத தான் அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு அரசியல்ல பேசும் பொருளா ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. என்ன கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலனிங்கிற பெயர் சாதி அடையாளம் கொண்டது, அதனால எல்லா தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் அந்த காலனிங்கிற பெயரை நீக்கம் பண்றதா சொல்லியிருந்தாரு. சாய்பாபா காலனி, என்ஜிஓ காலனி, இதுல எப்படி அவர் காலனி நீக்கிட்டு அவர் எப்படி அதை பதிவு போடுவாருங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு படித்தவர்கள் பேசக்கூடிய அல்லது ஒரு பண்பாட்டு பேச்சா, இது மாதிரிதான் இவங்க பாஜகவினர் பல சாதி மதத்தை வச்சு குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன, அதாவது சாய்பாபா காலனிங்கும் போது இதுல ஏதாவது இன்டென்ஸலா ஒரு மதத்தையோ அல்லது சாதியோ குறிச்சு ரொம்ப இன்டென்ஸா இருக்கா, இந்த மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசனை இந்த பதிவு அவங்க சொன்னதை ஒட்டி அமைச்சர் அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு, கலாய்ச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நிறைய அதிரடி மாற்றங்கள் மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த புதிய புதிய பரிணாமமாக வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது தான் அந்த வழக்கில் 2 பேரை விடுவிச்சிருக்காங்க, ஜாமீன் வழங்கி விடுவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது சதீஷ், சிவா, இந்த 2 பேரையும் விடுவிச்சதுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. என்ன மேல்முறையீடு பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேர் வெளியே வந்தது எனக்கு பாதுகாப்பின்மையா நான் உணர்றேன், ஸோ அவங்களுடைய அந்த ஜாமீன் ரத்து பண்ணணும், எனக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இது ஏன் பேசப்படுறது அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நிறைய சிபிஐல இருந்து நிறைய என்கவுண்டர்ல இருந்து இப்போ ஜாமீன் வழங்கி விடுவிச்சிருக்காங்கிறது இப்படி பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி இப்படி ஒரு தகவலையும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்குது. அடுத்தது இன்னைக்கு தமிழக அரசியல்ல இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது தான் டிஎம்கே ஏடிஎம்கே, திமுகங்கிறது தான் ஆளுங்கட்சி, ஏடிஎம்கேங்கிறது எதிர்கட்சின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏடிஎம்கேடைய, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சரி, அதிமுகவினரும் சரி, எங்க போனாலும் திமுகவை பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதாவது வச்சு கிழிக்கிறாங்க. அவங்க மேல தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்த அந்த நிலையில தான் திமுக மட்டும் அதிமுகவை எந்த இடத்துலயும் அதிகமா தாக்காம அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுகவுடைய கூட்டம் ஒரு சீரான ஒழுங்காக அமைக்கப்பட்ட கூட்டம், அதிமுக தான் எங்களுடைய தமிழகத்தினுடைய வலுவான எதிர்கட்சி,
அவங்க மட்டும்தான் எங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில பார்க்கும்போது அவர் ஏன் இப்படிலாம் இவங்க வந்து இவங்க இவ்வளவு எதிர்த்தும் கூட இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வைக்கிறோம்ல, அதாவது டிவிகே வந்து பிஜேபியை எதிர்க்கிறாங்க, கிழிக்கின்னு கிழிக்கிறாங்க. ஆனாலும் பிஜேபி வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் பல இடத்துல பேசுறான்னு சொல்ல வரோம் இல்லையா? அப்போ அது போல தான் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து எங்கே போனாலும் தரமாக வச்சு செய்கிறாங்க. ஆனாலும் இந்த திமுக அதிமுக விட்டு கொடுக்காம அதிமுகவை இவ்வளோ வந்து இவங்க தான் வலுவான கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த விஜய் கட்சி அரசியலுக்கு வந்தது தான். ஒருவேளை விஜயும் இபிஎஸும் இணைஞ்சா தமிழகத்தில் ஆட்சியை அவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து திமுகவுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க வந்து அதிமுகவை தாக்காம விஜய் மட்டுமே வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை வந்து வலுவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன, அதாவது அதிமுக தாவேக இணையுமா, அல்லது அதிமுக தாவேக பாஜக இணையுமா, அல்லது திமுக தான் இந்த கரூர் துயரத்துக்கு காரணமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலக்கண வாய்ஸ் இணைந்திருங்கள். நன்றி.